பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீர் நாங்கள் செய்ய முயன்ற காரியங்களை எங்களுக்காக செய்வதில் வெற்றி அடைந்திருக்கிறீர். ஆதலால் எங்களுக்கு சமாதானத்தை தாரும். எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்ய முயன்ற காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். அவர் செய்வதில் வெற்றி அடைந்திருக்கிறார். அப்போ நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் எதையெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அநேக நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:11 வாசிக்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்தின் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் வெற்றி அடைவதற்கு தேவையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் வெற்றி அடைவதற்கு நீங்கள் தேவனை கூப்பிடக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். தேவனை கூப்பிடுவது என்றால் என்ன? ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இந்த காரியத்தை செய்வதற்கு வேண்டிய பலனை எனக்கு தாரும், எனக்கு துணையாய் நில்லும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது எத்தனையோ முறை ஆண்டவர் அவர்கள் இடறின பொழுதெல்லாம் அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். காரணம், அவர் அந்த ஜனங்களை என்ன செய்தார்? வழி நடத்தினார். அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடக்கூடாதபடி அவர்களுக்கு கிருபை செய்தான். எசேக்கியேல் 20வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்த கிருபை செய்தேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். புறஜாதிகளுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. நீங்கள் வெட்கப்பட்டு போயிட்டீங்கன்னா யாருக்கு அது அவமானம்? தேவனுக்கு அது அவமானம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதனாலேயே நீங்கள் செய்கின்ற காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதில் கர்த்தர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். கிருபையை செய்கிறார். கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 13வது வசனத்தில், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேற ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அநேக நேரத்தில் நாம் செய்கிற காரியங்களில் தேவனை கூப்பிடுவது கிடையாது, தேவனை நம்பி இருப்பது கிடையாது. நம்முடைய சுய முயற்சியில் அல்லனா இன்னொரு மனுஷனுடைய தயவில் நம்ம காரியத்தை செய்கிறதுனால தான்
நம்ம தோல்வி அடைந்திருந்தோம். வேதம் சொல்லுகிறது, வேறே ஆண்டவன்மார்கள் உம்மை அல்லாமல் எங்களை ஆண்டார்கள். இனி இந்த நிமிடத்திலிருந்து உம்மை மாத்திரம் சார்ந்து, ஆண்டவரே உம்முடைய பலனை சார்ந்து நான் இந்த காரியத்தை செய்வேன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். ஒரு நாளும் என்னால் உம்முடைய நாமத்திற்கு பரிசுத்த குலைச்சலை நான் உண்டாக்கி விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. கட்டாயம் உங்கள் காரியத்தில் கர்த்தர் நன்மையை செய்வார், சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை நடத்தும். நீர் நடத்துகிற பாதையில் அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் அவங்க செய்கிற காரியத்தை வெற்றியடைய செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.